தேர்தல் ஆணையத்தின் கெடுபிடிகளுக்கு எதிராக வணிகர்கள் போர்க்கொடி. மார்ச் 31 கருப்பு பட்டை அணிந்து போராட்டம். கோவை அவிநாசி சாலையில் உள்ள இந்திய தொழில் வர்த்தக சபையில் 43வது வணிகர் தின மாநாடு குறித்து தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பின் சார்பில் மாநில தலைவர் விக்ரமராஜா தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு மாநில தலைவர் விக்ரமராஜா, திருவாரூரில் நடைபெற இருக்கும் மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை வலியுறுத்தி நடைபெறுவதாகவும் வணிகர்களுக்கு தனி பாதுகாப்பு சட்டம் ஏற்ற வேண்டும் என்று மாநாட்டு மூலம் தெரிவிக்க உள்ளனர். தேர்தல் தேதி அறிவிக்கும் முன்பு வணிகர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் வரை அனுமதி அளிக்க வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரியிடம் மனு அளித்தோம். அதனை நிறைவேற்றாமல் தொடர்ச்சியாக வணிகர்கள் கொண்டு செல்லும் பணத்தை அபகரித்து வருவதாகவும் இதனால் வணிகர்களுக்கு பெருமளவில் பாதிப்பு ஏற்படுகிறது. இதனை கைவிடாவிட்டால் வருகின்ற மார்ச் 31 கருப்பு பேட்ஜ் அணிந்து போராட்டம் நடத்த இருப்பதாகவும் அதற்கு தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்காவிட்டால் ஒவ்வொரு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தார். வணிக சிலிண்டர் உயர்வால் பல்வேறு கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அதற்கு கணக்கெடுத்து மத்திய அரசு 25,000 இழப்பீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர். அரசியல்வாதிகள் பணம் வைத்திருப்பார்கள், அவர்களை தேர்தல் ஆணையம் பிடிக்காமல் பொதுமக்கள், நலிவடைந்தவர்கள், விவசாயிகள் போன்றவர்களை பிடித்து பணத்தை பறிமுதல் செய்து வருவதாக குற்றம் சாட்டினர். வணிகர்களின் கோரிக்கையை நிறைவேற்றும் அரசியல் கட்சிக்கு இந்த சட்டமன்ற தேர்தலில் ஆதரவு அளிக்கப் போவதாக தெரிவித்தனர். வணிகர்களுக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் வாடகைகள் உயர்த்தப்பட்டுள்ளது. உள்ளாட்சி, நகராட்சி பகுதிகளில் கடைகளில் வாரிசு அடிப்படையில் பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என்றும் 12 ஆண்டுக்கு ஒரு முறை புதிய இடம் விட வேண்டும் என்றும் கோரிக்கை முன்வைத்தனர். மத்திய அரசு ஜிஎஸ்டி வரியை குறைத்துள்ளது. ஆனால் ஜிஎஸ்டி அதிகாரிகள் லஞ்சம் வாங்குவதற்காக வணிகர்களிடம் அராஜக போக்கில் ஈடுபட்டு வருவதாகவும் இதற்கு எளிமையான சட்டத்தை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வழங்க வேண்டும் எனவும் இது குறித்து அவரிடம் நேரடியாக மனு அளிக்கப் போவதாக தெரிவித்தனர். சிலிண்டர் தட்டுப்பாட்டால் விலைவாசி உயர்ந்துள்ளது. இதற்கு மத்திய அரசு விரைவில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்தனர். தமிழ்நாடு வணிக சங்க பேரமைப்பின் சார்பாக வருகின்ற 43வது மாநில மாநாடு திருவாரூரில் நடைபெறுகின்ற மாநாட்டில் விழிப்புணர்வு எழுச்சி மாநாடு என்ற தலைப்போடு லட்சக்கணக்கான வணிகர்களை திரட்டக்கூடிய பணிதனை செய்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கோவை மண்டலத்தினுடைய தலைவர் அன்னை சூலூர் சந்திரசேகரன் அவர்கள் தலைமையிலே அனைத்து மாவட்டத்திலும் பல்லாயிரக்கணக்கான வியாபாரிகள் பங்கேற்பதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இன்று கோவை மாவட்டத்தில் கூட்டத்தில் அந்த மாநாட்டில் 5,000 பேர் பங்கேற்பது என்பதை தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு ஒரு வரலாறு திரும்பி பார்க்கக்கூடிய மாநாடாகவும் அனைத்து மாநிலத்தினுடைய தலைவர்கள் இந்த மாநாட்டிலே பங்கேற்கிறார்கள். சிறப்பு அழைப்பாளராக பிரபல தொழிலதிபர்கள் எல்லாம் இந்த மாநாட்டில் பங்கேற்கிறார்கள். இந்த மாநாடு சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கும் இந்த கார்ப்பரேட் கம்பெனியுடைய ஆதிக்கம், ஆன்லைன் வர்த்தகத்தினுடைய ஆதிக்கத்தை ஒழிப்பதற்கும் இந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்களை முன்னெடுக்க இருக்கிறோம். இந்த மாநாட்டில் தீர்மானத்தின்படி அகில இந்திய அளவில் ஜூன் மாதம் கூட்டத்தை போட்டு அனைத்து மாநிலத்தினுடைய நிர்வாகிகளோடு கார்ப்பரேட் கம்பெனியுடைய அத்துமீறல், ஆன்லைனுடைய அத்துமீறல், கட்டமைப்புகளை முறைப்படுத்தவில்லை என்று சொன்னால் நாடு தழுவிய அளவில் போராடுவது என்பதை ஜூன் மாதம் தமிழ்நாடு வணிகர்களுடைய பேரமைப்பும் அகில இந்திய வணிகர் சம்மேளனம் அறிவிக்க இருக்கிறது. ஆகவே அரசு, மாநில அரசு, மத்திய அரசுகள் சாமானிய வணிகர்களை பாதுகாப்பதற்கு சிறப்பு பாதுகாப்பு சட்டம் ஒன்றை நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறோம். அதே போன்று தேர்தல் ஆணையம் அவர்கள் ஏற்கனவே 50,000 ரூபாய் இந்த தொகையை 2 லட்சமாக உயர்த்தி தரப்பட வேண்டும் என்று தேர்தலுக்கு முன்பாகவே நாங்கள் தேதியிட்டு தேர்தல் ஆணையர் அதிகாரி சந்தித்து டெல்லி தலைமை தேர்தல் அதிகாரிகளுக்கும் மனு கொடுக்கப்பட்டு அதில் எந்த மாற்றமும் இல்லாமல் இன்று சிறு குறு வியாபாரிகள், சாதாரணமாக விவசாயிகள் கடுமையாக பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலையில் திருநெல்வேலி மாவட்டத்திலே ஒரு ஆடு அறுத்து போடுவதற்கு கூலி வாங்குவாங்க. 1,15,000 ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதை தேர்தல் அதிகாரிகள் அபகரித்திருக்கிறாங்க. உடனடியாக கிராம மக்கள், 100க்கும் மேற்பட்ட மக்கள் சூழ்ந்து கொண்டு எங்கள் ஊரில் வந்து கூலி வாங்கி கொண்டு செல்வதை எப்படி அபகரிக்கலாம் என்று மறியல் செய்து திரும்பி வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். இதே போன்று தமிழ்நாடு முழுவதும் நிலை போய் கொண்டிருக்கிறது. குறிப்பாக காய்கறி மார்க்கெட், பழ மார்க்கெட் வாசலில் நின்று கொண்டு வருகின்ற வியாபாரிகளிடத்திலே பையிலே சோதனை என்ற பெயரிலே சோதனையிட்டு அங்கு பணத்தை பறிக்கப்படுகிறது.
இது என்ன காரணம் என்று சொன்னால், மதுபான கடை முன்பு நின்று கொண்டு மதுபானம் குடித்திருக்கிறாயா என்று காவல்துறை கேட்பது போன்று தேர்தல் அதிகாரிகள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக திருத்தப்பட வேண்டும் என்பதை மரியாதைக்குரிய தேர்தல் அதிகாரியை சந்தித்து முறையிடுகிறோம். அதே வேளையில் திருத்தப்படவில்லை என்று சொன்னால் வருகின்ற மார்ச் 31 ஒவ்வொரு வணிகரும் கருப்பு பேஜ் அணிந்து கொண்டு முதற்கட்டமாக சென்னையிலே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தை தொடங்க இருக்கிறோம். தொடர்ச்சியாக ஒவ்வொரு மாவட்ட வாரியாக மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகம் முற்றுகை போராட்டம் நடத்த இருக்கிறோம். அதை தொடர்ந்து இதே நிலை நீடிக்குமேயானால் நிறைவாக கடை அடைப்பு போராட்டம் நடத்த இருக்கிறோம். ஆகவே தேர்தல் அதிகாரிகள் முறையான ஆவணத்தோடு செல்லுகின்ற வியாபாரிகளை எந்த வகையிலும் தொல்லை கொடுக்காமல், காய்கறி பழம் வியாபாரம் செய்கின்றவர்கள், ஆடு விற்பவர்கள், மாடு விற்பவர்கள், மருத்துவமனை செல்லுகின்றவர்கள், இதையெல்லாம் உங்களுக்கு பார்க்கின்ற பொழுது மனித நேயத்தோடு செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். அதே போன்று மத்திய அரசு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடை போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்றப்பட வேண்டும். சாதாரண வியாபாரிகள் டிபன் கடை நடத்துகின்றவர்கள் எல்லாம் கடை மூடி வைத்திருக்கிறார்கள். ஆகவே மத்திய அரசு சாமானிய வியாபாரிகளை கணக்கெடுத்து மாதம் 25,000 ரூபாய் இழப்பீடு தொகை வழங்கிட வேண்டும் என்பதை தமிழ்நாடு வணிகர்சங்க பேரமைப்பு வலியுறுத்துகிறது. எப்பவுமே அரசியல் கட்சிகள் சோதனை நடத்த மாட்டாங்க. உங்களுக்கு தெரியாத ஊடக நண்பர்களுக்கு தெரியும். அரசியல் கட்சிகள் எங்க பணம் வச்சிருக்காங்க என்பது அதிகாரிகளுக்கு தெரியும். ஆனால் அதை யாருமே பிடிக்க மாட்டாங்க. பாதிக்கப்படுவதெல்லாம் பொதுமக்கள், நலிந்தவர்கள், மிக நலிந்த விவசாயிகள் தான் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இல்லை, கோரிக்கைகள் என்பது ஏறக்குறைய 70 விழுக்காடு கோரிக்கைகளை இந்த அரசு நிறைவேற்றி தந்திருக்கிறது. மீதமுள்ள 30 கோரிக்கைகளும் கோரிக்கை மனு தரப்பட்டிருக்கிறது. இப்பொழுதும் சந்தித்து தேர்தல் அறிக்கையிலே எங்களுடைய கோரிக்கைகள் என்னென்ன வர வேண்டும் என்பதை ஏறக்குறைய 20 தீர்மானங்களை நாங்கள் அனுப்பியிருக்கிறோம். இவர்கள் தேர்தல் அறிவித்து இன்னும் ஒரு சில நாட்களில் எந்தெந்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்ற அறிவிப்பை தருவோம் என்று உறுதியளித்திருக்கிறார்கள். எங்களுடைய ஆதரவு, எங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தரக்கூடிய அரசியல் கட்சிக்கு எங்களுடைய ஆதரவு, தார்மீகமான ஆதரவு. 1 கோடி வாக்காளர் உள்ளடக்கிய தமிழ்நாடு வணிகர்சங்க பேரமைப்பு யாரை ஆட்சியில் அமர்த்த வேண்டுமோ அதற்குரிய பணிதனை பேரமைப்பு செய்யும். 30% முக்கியமான கோரிக்கை என்பது இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் கட்டணம். கிராமப்புறங்களிலிருந்து எல்லாருக்குமே லைசன்ஸ் கட்டணத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார்கள். அதை நாங்கள் இப்போ தடை போட்டு வைத்திருக்கிறோம். உடனடியாக அமுல்படுத்தக்கூடாது என்று வலியுறுத்தி இருக்கிறோம். அரசு அடையாளம், அதாவது ஒரு வணிகர் லைசன்ஸ் வாங்குவது ஒரு அடையாளமாகத்தான் வைத்துக்கொள்ள வேண்டுமே தவிர அதை அரசு வருமானமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதே போன்று இந்து அறநிலையத்துறை கடைகள் வீடுகளுக்கெல்லாம் கணிசமாக வாடகை குறைத்திருக்கிறது இந்த அரசு. ஆனால் சாதாரண சின்ன சின்ன வியாபாரிகள் தரையிலிருந்து வியாபாரம் செய்து அந்த கோயில்களிலே விளக்கு பற்ற வைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு ஒரு வெளிச்சத்தை காட்டியவர்கள் தான் வியாபாரிகள். அவர்கள் வாடகை என்பது கடுமையாக உயர்ந்திருக்கிறது. அதை குறைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையோடு உள்ளாட்சி நகராட்சி கடைகள் பெயர் மாற்றம் என்பது இல்லாமல் இருக்கிறது. வாரிசார்கள் அடிப்படையில் பெயர் மாற்றங்கள் வரப்பட வேண்டும். அதே போன்று 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொது ஏலம் என்ற அறிவிப்பை திரும்ப பெற வேண்டும் என்ற முக்கிய கோரிக்கைகளை வலியுறுத்தி இருக்கிறோம். ஜிஎஸ்டி பிரச்சனை பொறுத்தவரையிலே மாண்புமிகு மத்திய நிதியமைச்சர் அவர்கள் 4 கட்டங்கள் வரியை 2 கட்டங்களாக குறைத்திருக்கிறார்கள். ஆனால் வரிகள் குறைக்கப்பட்டாலும் சட்டங்கள் குறைக்கப்படவில்லை. இந்த சட்டத்தின் விதிகளை வைத்துக்கொண்டு அதிகாரிகள் அத்துமீறலோடு சில அதிகாரிகள், தவறான அதிகாரிகளை பொறுத்தவரையில் காசாக்குவதற்காக தான் முயற்சி செய்கிறார்கள். அரசுக்கு 15,000 ரூபாய் வரி என்றால் அவர்கள் லஞ்சம் 1.25 கோடி வரை வாங்கப்படுகிறது. சென்னையில் இப்படிப்பட்ட சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே மத்திய நிதியமைச்சர் அவர்களை நாங்கள் டெல்லியில் மாநாட்டுக்கு பிறகு சந்தித்து சட்ட விதிகளை எளிமைப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்திருக்கிறோம். கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உணவகங்கள், டீ கடைகள் எல்லாம் மூடிட்டாங்க. கடைகள் திறக்க முடியவில்லை. ஹோட்டல்களையும் பூரி, தோசை, வடை இந்த மாதிரி ஐட்டத்துக்கெல்லாம் சென்சார் பண்ணிட்டாங்க, ரொம்ப குறைந்துருச்சாங்க. ஆகவே அந்த அடிப்படைகளை ஏற்படுத்துவதற்கு, ஏன்னா ஹோட்டல் மூடியாச்சுன்னா திருப்பி திறப்பதற்கு ரொம்ப செலவாகும். இந்த நிலைப்பாட்டை மத்திய அரசு போர்க்கால அடிப்படையில் நிறைவேற்ற வேண்டும். இந்த வணிகம் என்பது பொதுமக்கள் சேவைகளுக்காக தான். லட்சக்கணக்கான மக்கள் உணவகத்தை நம்பி இருக்கிறார்கள். ஆகவே அதற்குரிய சிலிண்டரை அதிகப்படுத்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்துறோம். கூட்டியிருக்காங்கன்னா சிலிண்டர் விலை கூடுது. பிளாஸ்டிக் கவர் பார்த்தீங்கன்னா இந்த போர் நடந்த பிறகு ஒரு கிலோவுக்கு 50லேருந்து 70 ரூபா கூடியிருக்கு. ஆகவே தான் விலை ஏற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நன்றி. என்ன